நம்ம அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பிடிச்சிருக்கிறத கேளுங்கன்னு சொன்னோம். அதில் 1-2 இது மட்டும்தான் நான் பார்த்தேன் என்கொயரிஸ். அதில் பார்த்ததில் இப்போ நான் மாடிக்கு வீடியோ எடுக்க போனேன். வெயில் பாதியிலே வீடியோ தான் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே வந்துட்டேன்னா சரி இந்த கிளிப்பிங்கே இதில் ஆட் பண்ணலான்னு இதை மட்டும் எடிட் பண்ணி போடலான்னு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக இது பண்ணவங்க அப்லோட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரே ஒரு ஆர்டர் தான் பார்த்தேன் அவங்களுக்காக உள்ளது. இது வந்து ரெட் பர்ஸ்ட்டு, இது வந்து பட்சபா பாருங்கள், எல்லாம் சூப்பரான பல்ப்ஸ். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா லுக்டானா வாடி எப்படி இருக்காங்க பாருங்கள். நம்மளோட மை பிகோட்டி, ஆக்சுவலி மை பிகோட்டி எப்போவுமே குட்டி பல்பாக தாங்க இருக்குது. பக்கத்துலேயே பல்பு வைக்கவும் ஆரம்பிச்சிருது. பூவும் பார்த்தீங்கன்னா சூப்பர். இதை கட் பண்ணிவிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். வாவ், சன்ஷைன் லவ் பாருங்கள், ரொம்ப சூப்பர். என்னோடய ஃபேவரட்டான வெரைட்டினா இதுவும் கூட. ஃபுல்லாக எல்லோவில் ரெட்டு எப்படி பின்னாடி ரெட்டு ஃபுல்லாக இருக்கும், முன்னாடி வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் சன்ஷைன் லவ். இவங்க 2 பேரும் நம்மளோட ரெட் ஷேடோ. ஓகே, இவங்க நம்ம ரெட் ஷேடோ சூப்பர் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுலேயும் பூ வந்து இருக்குது. ரெட் ஷேடோ எப்படி இருக்குது பாருங்கள் பல்பு. இதுலேயும் பூ வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இப்போ சேலுக்கு வந்து ஒரு குரூப்பாக இப்படி அள்ளி காமிக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் இதே சைஸ் வருமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா எல்லாமே பூத்த பூ தான் எடுக்க போகிறோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே தங்கங்களா, இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், இப்போது நான் கட் பண்ண போகிறேன். எழுதி வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றையாக கட் பண்ண போகிறோம். எப்போவுமே பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னடா ப்ரூனிங் பண்ணுறது எடுத்து கட் பண்ணுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. சிஸ்ஸர்ஸ் இல்லாத பட்சத்துக்கு நான் என்ன பண்ணுறது இதுதான் அது பண்ணிக்கிறது. ஏன்னா ப்ரூனிங் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப இதாக இருக்கிறத பார்த்தா நம்ம பண்ணணும். இது கொஞ்சம் பழசாயிடுச்சுன்றப்ப நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கிறேன் நான். அவ்வளோதான். எப்போவுமே பூ கட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியாச்சுன்னா டக்குன்னு எடுத்து கவரில் போட்டு வச்சுக்கணும். அதுக்காக தான் எல்லாத்துக்குமே பேர் எழுதி ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ ஒரு ஆர்டராக தான் நம்ம பார்த்து முடிக்க முடியும். ஏன்னா அப்லோட் பண்ணணும், ட்ரை பண்ணணும், அதுக்கான நேரத்தை கொடுக்கணும், எல்லாமே இருக்குது இல்லை தங்கங்களா. அதனால தான் தங்கங்களா. ஓகேவா, பாருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட பட்சபாவை தூக்கி இதில் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லுக்டானா வாடியும் நம்மக்கிட்ட இதே மதர் பல்ப்ஸ் நிறைய பூத்து இருக்குது. சிண்ட்ரலா அதெல்லாம் நீங்கள் நிறைய பூத்துருக்குதுப்பா. வெயிலுப்பா ஒடியாந்துட்டேன். சாயந்தரம் போவோம், இன்னும் கலர் கொஞ்சம் ஃபேடாகிருக்கும், அவ்வளோதான். பார்த்துக்கலாம். ஏன்னா என் தங்கங்களுக்கு பேர் வச்சு வீடியோ போடும்போது சில பேர் வந்து கேட்குறாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் அதில் டைப் பண்ணி போடுங்கன்ட்டு. முன்னாடிலேருந்தே நிறைய பேர் கேட்குறாங்க. ரீசெண்டாக வந்த ஒரு தங்கமும் கேட்டாங்க. பட் எனக்கு என்னென்னா பேர் சொல்லியே நம்ம போடும்போதே கொஞ்சம் அதில் எடிட் பண்ணி போடுற தொந்தரவு இருக்குப்பா. அதனால தான். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்மளோட மை பிகாட்டி. ஓகே, இது நம்மளோட மை பிகாட்டி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி இது பண்ணிக்க வேண்டியதான். இது நம்மளோட சன்ஷைன் லவ். இங்கே பாருங்கள், வீடியோ இப்படி எடுத்துக்கிட்டே நான் இது பண்ணுறேன்னு பாருங்கள். அழகாக கட் பண்ணுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக கட் பண்ணுது. சன்ஷைன் லவ் தான் வேறு லெவலுங்க. லக்கி கஸ்டமர்ஸ் தான் சொல்லணும் நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லாரையுமே. எல்லாம் கோல்டன் காம்பஸ்லாம் பூத்துருச்சுன்னு அப்பா செம. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அது பேர் என்ன, ரெட் ஷேடோ. ஓகே, ரெட் ஷேடோ. ஓகே தங்கங்களா, இதை அப்படி எடுத்து வச்சிட வேண்டியது தான். எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இவங்களெலாம் க்ளீன் பண்ணிக்கலாம். என்னென்னா எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் வந்தது. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. ரீசெண்டாக வந்ததுனால சரி யூடியூப்லேயும் சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பல்ப்ஸ் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. ட்ரை பண்ணி ஒரு 24 hours ஆகிடுச்சு, ஒரு 48 hours ஆகிடுச்சுனாலே ஊண்டி வச்சிடுறது நல்லது. மேக்ஸிமம் 1 or 2 weeks வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 6 months வரைக்கும் வச்சுருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். அது சில வெரைட்டிஸ் வந்து ஓகேவாக இருக்கும். பட் நிறைய வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வெங்காயம் கூடையில் போட்டிருந்தா எத்தனை வெங்காயம் நம்ம எடுக்கும்போது காற்று போன மாதிரி ஆகிடுது, அந்த மாதிரி ஆகிடும்ப்பா. அதனால் ரொம்ப நாள் வைக்காமல் நீங்கள் டக்குன்னு ஒரு லேபிளில் போட்டு வச்சு விட்டுட்டு அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகிட்டு இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க. இதில் சோம்பேறித்தனம் படாதீங்க. என் தங்க ஒருத்தவங்க 6 மாதம் அப்படியே போட்டுட்டு வந்து எடுத்தேன்ப்பா. தீபாவளி ஆஃபரில் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தா அதில் சில தான் நல்லா இருந்துச்சு, நல்லா முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஜான்சிக்கா அவங்கள தான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. இல்லை குட்டி வைரம் ஐயோ முடியல. என்ன இப்போ தான் வந்தேன் நான். மணி 11:12 இருக்குமாங்க. என்ன அழகு. இதுக்கு பேர் வந்து பீச் பேர்ல் அப்படிங்கிற வெரைட்டி தான். பீச் பேர்ல். ஓகே, பீச் பேர்ல். ஸோ ஸ்வீட். நிறைய பூத்துருக்குது பண்ணிக்கு வரலாம். ஒரே 2 டூர் தான். POS, பியூட்டிஃபுல் POS. பக்கத்துலேயே ஸ்கார்லட் ஓஹரா, ஸ்வீட் கேரமல் 2வது நாள் அது. இது என்னது, ஓ நாப்பின் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்காங்க. நான் காலையில் எடுத்துருந்துருக்கலாம். இது இன்றைக்கி பூத்ததா நேற்றுக்கு பூத்ததான்னு தெரில. நல்ல ஒரு சூப்பர் ரெட்டு. இவங்க நம்மளோட அழகி சாசி பிங்க். அந்த
பிங்க் டின்ச் அந்த பக்கம் வந்துருப்பாங்க, சாசி பிங்க் ரோல், அழகான அந்த ஸ்ட்ரைப்ஸ் அதில் வந்திருக்கும். செம சூப்பர். இங்கே பாருங்களேன் இது பண்ணுற மேஜிக்கை. பிரின்ஸ் ஸ்டீஃபன் க்யூட் பிரின்ஸ் ஸ்டீஃபன். நீங்கள் டபுள் லோட்டஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டுங்க. டபுள் லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் தான். வெரி ஓல்டு, நம்மளோட ஆன்டி சந்திரா சுட்டிராக் அந்த மாதிரி வெரி ஓல்டு மல்டிபிள் பெட்டல். ரொம்ப அழகி, ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இங்கே ஒரு பிஓஸ் பாருங்கள் என்ன அழகாக இருக்காங்கன்னு. பர்ஃபெக்ட் இல்யூஷன் நேற்றே காமிச்சேன், நிறைய இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஜம்போ மொட்டு பாருங்கள், மொட்டை என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ இங்கே பாருங்கள் 10 சென்டிமீட்டர் இருக்குதுங்க இந்த பூ. அம்மா என்ன அழகு பாருங்க, இங்கே பாருங்களேன். ஸோ ஸ்வீட். அம்மா என்ன அழகு இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. இதோட மகரந்தத்தை எடுத்து இது பண்ணணும்ப்பா. அப்பா என்ன அழகு இல்லை ஜம்போ. இது வந்து பேச்சி லைன் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் ஒரு வெரைட்டி தான். ரொம்ப அழகு. டக்குன்னு பார்க்க எட்டர்னல் மாதிரி இருக்கும், அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாங்க. அது வேறு. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது செம க்யூட் இல்லை. நான் சொன்னல கொச்சா நெஃபா வந்து நேற்றுக்கு பூத்துருந்தது எப்படி இருக்குது, இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது. ஒரே இடத்துல பூ வச்சுருக்கும் போது அது வித்தியாசமாக பூக்கும் அப்படின்னா. இது முந்தானத்தை பூத்தது மொத்தம் 3 கொச்சா நெஃபா வந்து இப்போ பூத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான நம்மளோட கலர்ஷியஸ் பியூட்டி. இது என்னது, இது வந்து மூன்லைட் ஷேடோ. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் வாங்கினது சன் ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்க நம்மளோட ட்விங்கிள் ஸ்டெயின் மாதிரியே இருக்கிறாங்க. பிங்க் ஸ்டார். என் ஃபோன் நல்லா அந்த வெயிலில் சூடாயிடுச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ சாரி. பிங்க் ஸ்டார் அழகுன்னு அழகு, அப்படியே ஒரு அழகு. இங்கே பாருங்கள் அந்த பாட் ஃபுல்லாகவே பிங்க் ஸ்டார் தான், அழகாக பூத்துருக்கு. டேஞ்சரின் ட்ரீம் நேற்று 1 பூத்துருந்தாங்க, இப்போ 2 பூத்துருக்காங்க. நம்மளோட ஸ்னீசி பாருங்கள் வேறு லெவல். வா அப்பாரம்பை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பாரம்பை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ், சூப்பரான ஃபர்ஸ்ட் லவ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குங்க. இது நம்மளோட ஸ்வீட் ஜெல்லி நல்லா பெருசாக பூத்துருக்குது. ஆமாம், இது என்னது இவ்வளோ பெருசாக பூத்துருக்குது. இங்கே இருக்குது ஸ்வீட் ஜெல்லிங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்துருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குதுல்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பர்சிமாம் வெல்வெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஓல்டு வெரைட்டி தான், ரொம்ப நல்லா இருக்குது. இது மெமரி ஆஃப் ரெட்டு. இது என்னப்பா அது ஃபஸ்ட் டைம் பூத்த அந்த மெமரி ஆஃப் ரெட்டு மாதிரியே வரலப்பா எனக்கு. எத்தனை பூத்தாலுமே மெமரி ஆஃப் ஆரஞ்சாகவே தான் பூத்துட்ருக்காங்க பாருங்களேன். ரெட்டுன்னா அப்படியே ஒரு ரெட்டாக இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு பூத்ததுமே அந்த மாதிரி தான் பூத்துருக்குங்கிற வகையில் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. சரி பரவாயில்லடா, சீதோஷனிலைக்கு ஏற்ற மாதிரி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ளோராவில் கூட அழகு இல்லை, ரொம்ப சூப்பர். இது வந்து 3-4 நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது சேலுக்கு கண்டிப்பாக தரேன். இங்கே பாருங்கள் அழகு சூப்பர்.